அப்பத்தாவ ரொம்ப சந்தோஷமா காமிக்க நமக்கு ஒரு பக்கம் பீதி வந்துகிட்டே தான் இருக்கு. என்னடா இது! இந்த கதையில ரொம்ப பாசிட்டிவா போனாலே ஒரு பயமா தான் இருக்கு அப்டின்ட்டு. நம்ம வாழ்க்கையில சில சமயம் தோணும். என்ன ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கோம். என்ன எங்கருந்து அடி விழ போகுதுன்னா சில பேருக்கு தோணுவாங்கல்ல. அந்த மாரி தான் இதுவும் நடக்குது. முதல்ல எடுத்தோனே எங்க அம்மாவ அழ வச்சுட்டாருங்கிறாரு சக்திவேல். எதுக்காக அந்த ஃபோட்டோவ பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சதுக்கு. அது ஆனந்த கண்ணீர்ன்னுலாம் சொல்லல. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு இவங்க ஃபேமிலியோட பாண்டியன் ஃபேமிலியோட அவங்க ஃபோட்டோ இருக்க மாரி எடிட் பண்ண ஃபோட்டோவையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு கதிர். இவங்க சந்தோஷமா பார்க்க அப்படியே இந்த பக்கம் சக்திவேலுக்கு செம கடுப்பாகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல எனக்காகன்னு திருப்பி பேசி அத்தனை பேர்த்தையும் நிற்க வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வேல் குடும்பம், பாண்டியன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக நிற்கிறாங்க. ஸோ அத்தனை பேரையும் வச்சு அந்த ஃபோட்டோலாம் எடுக்க அந்த ஃபோட்டோவை எனக்கு இவங்க பார்த்து என் குடும்பத்தை இப்படி பார்த்துட்டேன் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு பெருசாக அடித்து கொண்டு வாப்பா அப்படின்னு இப்போ கதிர்கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ரேம் போட்டு வேணும்ன்ட்டு அந்த ஃபோட்டோ வர வழியிலே போட்டு தள்ளிடணும். இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, உடச்சிடணும்னு யாரோ பேசிகிட்டு இருக்காரு இப்போ சக்திவேல். உடனே அந்த வேலையை இப்போ அடியாள் மாதிரி குமரவேல் அதை எடுத்துக்கிறது ரெடியாக இருக்காரு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெத்தான சில விஷயங்கள்லாம் சரவணன் கொடுத்தாங்க. அவர் சரவணன் என்ன பண்ணுறாரு, முதல்ல சக்திவேல் அந்த ஃபோட்டோவை உடைக்கிறேன்னு வந்த பொழுது இவர் நடுவில் போய் நின்ட்டார். நாங்கள் குடும்பமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, ஓரமாக போய் நில்லுங்கன்ட்டார் சரவணன். தன்னுடைய வீட்டில் அவர் நடந்துக்கிறதுக்கும் இங்கே நடந்துக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸாக அழகாக காமிக்கிறார். வீட்டில் தான் எலி மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்டான பிள்ளையாக இருப்பார். வெளியே அப்படி புலி மாதிரி இருக்காருங்கிறத சண்டை போடுற காட்சிகள் ஆரம்பத்துலேருந்து அதை காமிச்சிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் தான் எல்லாத்தையுமே செஞ்சார். கதிர் தான் முத்துவேலோட மருமகன் அப்படிங்கிறனால ஒரு விஷயம் நடக்குதான்னு கமெண்ட் செக்ஷன் நம்ம சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான சப்போர்ட்டும் கிடைக்குதுங்கிறது உண்மை கதிருக்கு. ஸோ அதனால அவரை உயர்த்தி காமிக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனால் செந்திலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னமே மீனா ஒரு மாதிரி கடுப்போடே இருக்காங்க. எங்கேயாவது வெளில போகலான்னா போக மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக ராஜி கதிரை கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே எப்பயும் போல் வழிக்கிட்டு விடுறது எல்லா சீரியலையும் இவங்க வச்சிடறாங்க. அதே விஷயம் திருப்பி கையில் தாங்கிறது. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்க இவர் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த சமயத்தில் அப்பத்தா கோமதி, அரசி, அப்புறம் வடிவு மாறி எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் அவங்க இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது. இனிமேல் எங்கள் ட்ராவல்ஸுக்கு தான் நீங்கள் புக் பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரீ, மற்றவங்களுக்குலாம் 20% டிஸ்கவுண்ட்டு, வீட்டில் இருக்க எல்லா காரும் பஞ்சரனாலும் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. நீயே பண்ணிடுவ போலையேன்னு மாறி சொன்னால் பண்ணிடுவேனே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா ஸ்வீட்டாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு உடச்சிடலாமாங்கிற மாதிரி குமார் போக சரவணன் அதை பார்த்து போடாத பக்கம் அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. என் பிள்ளைங்க தான் கொஞ்சம் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க, ஆனால் என் மருமகன் ரொம்ப நல்லவர்னு பாண்டியனுக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரத்தை வாசித்து அந்த வளையலும் பிடிச்சிருக்கு, செயினும் பிடிச்சிருக்கு, எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஆனால் அப்பத்தாவுடைய சந்தோஷம் நீடிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுலே பிடிச்ச சீரியல் எதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.